மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் ஒன்றரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இறைவனின் உடனிருப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறு திருப்பலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தெரியாத பாதையில் பயணிக்கும் மனிதர்களை துணை வேண்டும் என விரும்புவது இயல்பாகும். அதைப்போல இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தனியாக எப்படி பணி செய்ய போகிறோம் என அஞ்சி திருத்தூதர்களுக்கு தூய ஆவி என்னும் துணையாளரை வாக்களிக்கின்றனர். நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் தூய ஆவியாரின் துணை வேண்டி இணைவோம் இத்தேவீக திருப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. திருமுழுக்கு என்னும் அடையாளத்தினால் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து கழுவப்பட்டு கத்தோலிக்க திரு அவையின் உறுப்பினராகும் ஒருவர் உறுதி பூசுதல் என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்படுகிறார். இதைப்போல சமாரியா நகரில் பிலிப்பின் நற்செய்தி அறிவிப்பு பணியால் மனமாற்றம் பெற்று திருமுழுக்கு பெற்றவர்கள் தூய ஆவியை பெறும் நிகழ்வை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 5-8 முடிய, மேலும் 14-17 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு சமேரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்து வரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாரும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர்கள் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை
இரண்டாம் வாசகம் அதிகாரம் 3 இறைத்திருவசனங்கள் 15 முதல் 18 முடிய. மனித இயல்போடு இருந்து கிறிஸ்து இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடு மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசுவதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கடவுளுடைய
ஆவி எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து இன்றைய வாசகங்கள் சொல்கிறது. கடவுளுடைய ஆவி ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்கலாம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் மடலிலே இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்திலே பேதுரு சொல்கிறார், நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடை அளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். அதாவது நீங்கள் யாரை நம்புறீங்க, எதுக்கு நம்புறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். பொதுவாக ஒரு மனிதரை ஏன் நம்புகிறோம் என்று கேட்டால் நம்ம பதில் சொல்லிடுவோம். அந்த மனுஷனை ஏன் நம்புவீங்க என்று கேட்டால், ஆமாம் எனக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, நான் எப்போ கேட்டாலும் உதவி செய்வார், என்னோடு அவர் இருக்கிறார், அல்லது எனக்கு அவர் மாமா, எனக்கு மச்சான், இந்த உறவுக்காரர், அதனால் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி மனிதர்களை எளிதாக நம்ம சொல்லிடுவோம். எதற்காக ஒருவரை நம்புகிறோம் என்பதற்கான காரணத்தை சொல்லிவிடுவோம். நம்பாமல் இருப்பதற்கும் காரணத்தை சொல்லிவிடுவோம். ஆனால் நீங்கள் ஏன் கடவுளை நம்புகிறீர்கள்? நீங்கள் நம்புகிற கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வாரா? நீங்கள் நம்புகிற கடவுளால் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எதுக்கு நம்பணும், எதுக்கு கோவிலுக்கு போகணும், எதுக்கு நல்லவர்களாக இருக்கணும் என்று கேள்வி கேட்கப்பட்டால் பெரும்பாலும் நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது. நீங்கள் ஏன் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று ஒருவர் கேட்கிற பொழுது அது ஏன் விருப்பம் என்று சொல்லுவோமே தவிர, இன்ன காரணத்திற்காக நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லி எந்த மனிதனும் சொல்லி நான் கேட்கவில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிசயம் நடந்து இந்த அதிசயத்திற்காக நான் கடவுளை நம்புகிறேன்னு சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு குடிநோய்க்கு பாதிக்கப்பட்டிருந்தேன், அல்லது ஒரு பெரிய நோய் என்னை தொற்றி கொண்டது, சாக கடந்தேன், எல்லா மருத்துவர்களும் விட்டுவிட்டார்கள், கடவுள் தான் என்னை காப்பாற்றினார், அதனால் கடவுள் நம்புகிறேன் என்று சொல்லுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். சரி, நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள், ஏன் நம்ப வேண்டும்? ஒரு தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுப்பார்கள் என்பதற்காக பிள்ளைகள் தாய் தந்தையை மதிக்கணுமா? தேவையில்லை. ஏன்னா குழந்தை பெற்றதுனால அவங்க சொத்து கொடுத்து தான் ஆகணும். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கடவுள் நம்மை படைத்து இருக்கிறார், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றணும், நம்மை படைத்த அவர் உங்களை காப்பாற்றணும், காப்பாற்றிருக்காரு, இதுக்காக நீங்கள் அவரை நம்பணுமா என்றெல்லாம் கொஞ்சம் குதர்க்கமாக கேள்வி கேட்க தொடங்கிவிட்டால் நமக்கு கோபம் வந்துடும். ஏன் நம்பிக்கையில் எதுக்கு நீ தலையிடுற, நீ போ என்று சொல்லிவிடுவோம். ஆனால் பெரும்பாலும் நம்மால் நான் யாரை நம்புகிறேன், எதற்காக நம்புகிறேன், அல்லது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கடவுளை இதற்காகத்தான் நம்புகிறேன் என்று சொல்லி பெரும்பாலான நேரங்களால் நம்மால் சொல்லிவிட முடிவதில்லை. ஆனால் பேதுரு சொல்கிறார், நீங்கள் யாரை நம்புகிறீர்கள், எதற்காக நம்புகிறீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் பதில் அளியுங்கள் என்று சொல்கிறார். இனியவர்களே, இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் யாரை நம்புகிறோம், அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் கடவுளை நம்புகிறோம், எல்லா நேரமும் நம்புகிறோமா? பெரும்பாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கடவுளிடம் நான் மன்றாடி கொண்டே இருக்கிறேன், இவ்வளவு நாள் நான் கேட்டு எனக்கு கிடைக்கல, கடவுள்கிட்ட தொடர்ந்து வேண்டணுமா, அல்லது லஞ்சம் கஞ்சம் கொடுத்தா ஒரு வேலை நடக்குமா? சரி கொடுத்தும் பார்த்துக்கிடுவோமே, ஒரு ஜோசியக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோமே. அவங்க நம்பிக்கையெல்லாம் கிடையாது, கடவுள் மேலே தான் நம்பிக்கை, ஜோசியக்காரன் மேலே நம்பிக்கை கிடையாது, ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். வெளியே போக வேண்டியிருக்குது, நல்ல நேரமானு பார்த்துக்கிடுவோம். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, சும்மா நல்ல நேரம் காலண்டரில் இருக்கிறதுனால நல்ல நேரமானு பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, எந்த நேரத்தில் தொடங்கணும், எந்த நேரத்தினாலும் தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிறத விட நல்ல நேரம் எதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுவோமா? எனக்காக இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் சொல்லிடக்கூடாது, அடுத்தவன் எதுவும் சொல்லிடக்கூடாது. நாளைக்கு எதாவது முடங்கி போச்சுன்னா அவன் சொல்லுவான், நீ அன்றைக்கே சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வாய் மேலே பல்லு மேலே நாக்க போட்டு பேசிடக்கூடாது. எனவே மற்றவனுக்காக ஒரு நேரத்தை பார்க்குறேனே தவிர எனக்கெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது என்று சொல்லுகிறவங்களாம் இருக்குது, கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் யார் என்று தெரிவதில்லை. நாம் சிறு வயதில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கடவுளை நினைத்து கொண்டிருக்கிறோம். மறைக்கல்வியிலும் அல்லது மறையுறைகளிலும்
அல்லது விவிலியத்தில் நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு புலப்பட்ட அடிப்படையிலுமே இவர் ஒரு கடவுள், இவரை இப்படி தான் வணங்க வேண்டும், இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேனே தவிர அந்த கடவுளுக்கும் எனக்குமான நேரடி தொடர்பு என்ன, நான் இன்ன காரணத்திற்காக இந்த ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்ததனால் இவர் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை பல நேரங்களில் நம்மால் சொல்ல முடிவதில்லை. ஆனால் விவிலியத்தில் பல மனிதர்கள் இவர்தான் என்னுடைய கடவுள் என்பதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இனியவர்களே, தானியேல் நமக்கு தெரியும். தானியேல் மிகப்பிறந்த ஞானி, எதிர்காலத்தில் வருவதையெல்லாம் கணித்து சொல்லக்கூடியவர், கனவுகளை எல்லாம் விளக்கி சொல்லக்கூடியவர். எனவே அவர் அரசருக்கு மிக நெருக்கமாக இருந்தார். ஒரு பெரிய அரசருக்கு, பேரரசருக்கு நெருக்கமாக ஒருவர் இருப்பதை பார்க்கிற பொழுது நண்பர் உட்பட அனைவருக்கும் கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது. எனவே அரசர் தனித்து இருக்கிற பொழுது சொல்லுகிறார்கள், உம்மை தவிர வேறு எந்த கடவுளையும் வேறு எந்த மனிதரையும் வணங்குகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள், ஏனென்றால் நீங்கள் தான் பேரரசர் என்று சொல்கிறார்கள். அரசரும் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார், அரசரை தவிர வேறு எவரையும் வணங்குகிற மனிதர்களை கொல்ல வேண்டும். தானியேல் யாருக்கும் தெரியாமல் எருசலேமை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அரசரை அழைத்து கொண்டு போய் கையுமையுமாக மாட்டி விடுகிறார்கள். அரசருக்கு பயங்கர சோகம். தான் ஒரு கட்டளை இட்டாயிற்று, அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தனக்கு அன்புக்கு நெருக்கமான ஒரு மனிதரை நான் கொல்ல வேண்டியிருக்கிறதை என்ன செய்வது? சிங்கத்தின் குகையில் எறிய வேண்டும். இனியவர்களை, இந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நிகழ்விலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நாம் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சிங்க குகையிலே தானியேலை எறிந்தவுடன் அரசர் பதறிக்கொண்டு சொல்லுகிறார், தானியேல், நீ நம்புகிற கடவுள் உன்னை காப்பாராக. சென்று போகிறான். உறங்க பார்க்கிறான், உறங்க முடியவில்லை. அதிகாலை வரையில் சிங்க குகையில் எரியப்பட்டவன் கிடக்க வேண்டும். காலைக்குள் அவன் உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் அவன் நியாயமானவன், அவனை விடுவித்து விட வேண்டும். எனவே அரசர் ஓடி செல்கிறார். விடுகிற பொழுது ஓடி சென்று அவர் கேட்கிற கேள்வி, தானியேல், நீ நம்பிய கடவுளால் உன்னை விடுவிக்க முடிந்ததா? தானியேல் சொல்கிறான், நான் நம்பிய கடவுள் என்னை விடுவித்தார். தன் வான தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை அவர் கட்டினார். இனி அவர்களே, கடவுள் தன்னை விடுவிக்க வல்லவர் என்பதை தானியேல் அறிந்திருந்தார். உன் நம்பிக்கை சரிதானா என்று சொல்லி அரசர் கேட்கிற பொழுது தானியேல் சொல்கிறான், என் நம்பிக்கை சரி. நான் நம்புகிற ஆண்டவர் எங்களுடைய குலங்களை பாதுகாத்தவர், எங்களுடைய இனங்களை பாதுகாத்தவர், எங்களை ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கியவர். எனவே நீங்கள் என்னை சிங்கத்தின் குகையில் தூக்கி எறிந்தாலும் அவர் என்னை காப்பாற்ற வல்லவர் என்று நம்பினேன், இதோ காப்பாற்றி விட்டார். எனவே நான் நம்புகிற கடவுள் யார் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி தானியேல் அறிவிக்கிறார். தானியேலுடைய சகோதரர்கள் 3 அவர்களும் இதே போல கடவுளை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று இருக்கிறார்கள். அவர்களும் ஞானிகள், சிறந்த மனிதர்கள், அரசாங்கத்திற்கு மிகவும் உபயோகமானவர்கள். எனவே அவர்களை கொள்வதற்கு அரசனுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். என்ன வாய்ப்பு? மீண்டுமாக கிண்ணறங்கள் போன்ற மேலதாளங்கள் இசைக்கிற பொழுது நீங்கள் அரசனாகி எனக்கு வணக்கம் செலுத்தினால் நீங்கள் தப்பிப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் கடவுளால் கூட, நீங்கள் நம்புகிற கடவுளால் கூட உங்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று சொல்லி எச்சரிக்கிறான் அரசன். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரை தவிர வேறு எவரையும் எந்த மனிதரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். நீங்கள் வேண்டாம், எனக்கு இப்போவே தூக்கி நெருப்பில் போடுங்க, இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்க, கண்டிப்பாக நாங்கள் கடவுளை தவிர இன்னொருவரை, குறிப்பாக உங்களை நாங்கள் வணங்க மாட்டோம். அரசனுக்கு கோபம் வருகிறது. வழக்கமாக இருக்கிற தீச்சுளையிலே வழக்கமானதை விட 7 மடங்கு அதிகமாக தீயை மூட்டுகிறான். எந்த அளவிற்கு தீயினுடைய ஆக்ரோஷம் இருக்கிறது என்று சொன்னால், விறகுகளை எரிவது போல இந்த 3வரையும் எரிய சென்ற மனிதர்கள் இறந்து போனார்கள், வெக்கை தாங்க முடியாமல். ஆனால் அந்த 3 பேருக்கு ஒன்றுமே ஆகலை. அரசன் வெளியிலிருந்து பார்க்கிறான், 3 பேரும் ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இன்னொரு மனிதன் இருக்கிறான், பார்க்கிற பொழுது வானதூதரை போல இருக்கிறார்கள். அந்த 3 பேரையும் அரசன் வெளியே அழைத்து, உங்களுக்கு நிகழ்ந்தது என்ன என்று சொல்லுகிற பொழுது, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீர் என்னை தூக்கி தீச்சுளையில் போட்டாலும் நாங்கள் நம்புகிற கடவுள் எங்களை காக்க வல்லவர், அவரை தவிர இன்னொரு கடவுளை நாங்கள் வணங்க மாட்டோம். இனியவர்கள், இப்படியாக விவிலியத்தில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள், பல புனிதர்கள் இருக்கிறார்கள், வாழ்க்கையில் நாம் பார்த்த மனிதர்கள் கூட இருக்கிறார்கள்.
நமக்கே சில அனுபவங்கள் இருக்கும். நான் இந்த காரணத்தினால் இந்த கடவுளை நம்புகிறேன், எனவே இவர் என்னை காக்க வல்லவர் என்கிற தெளிவு நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இனி இவர்களே, இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். உங்களுக்கு கடவுளை தெரியுமா? நீங்கள் நம்புகிற மனிதரை உங்களுக்கு தெரியுமா? நான் இதற்காக தான் கடவுளை நம்புகிறேன், நான் நம்புகிற ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமை மிக்கவர் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் என்று சொன்னால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். கடவுள் உங்களுக்கு வரமளித்திருக்கிறதுனால் அகங்காரம் தேவையில்லை. ஆனால் அந்த ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடவுளை பற்றி அறிந்து கொள்ளாமல் கடவுளுடைய ஆவியை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் நற்செய்தியில் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களும் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தந்தை உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு தங்குவார். அப்போ இனியவர்களை, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்புகிற கடவுளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அடிப்படையான அனுபவத்தையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் யாராவது சொல்லிக் கொடுத்த கற்பனையின் அடிப்படையில் நாம் கடவுளை வணங்குவது முறையல்ல. ஒரு குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய உண்மைதான். ஆனால் நம் குழந்தையாக இருக்கிற பொழுது கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தையே இன்னொருவருடைய அனுபவத்தையே நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடவுளை உண்மை பற்றி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு உம்மோடு என்ன உறவு? எனக்கு சொல்லப்பட்ட ஆண்டவரோடு நான் என்ன உறவு பாராட்டுகிறேன்? எப்படி அவரை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கும் அவருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அதே உறவு தானா, இல்லை என்னுடைய ஆண்டவரோடு நான் வேறு விதமான உறவு பாராட்டுகிறேனா? இன்னும் என்னால் உறவு பாராட்ட முடிகிறதா, நெருக்கி செல்ல முடிகிறதா என்று நம்மால் அணுக முடியும் என்று சொன்னால் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும், அதிசயம் மிக்கதாக இருக்கும். அதற்கான வரத்தை தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இனியவர்களே, கடவுள் நம்மை இப்பொழுதும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். எனவே இந்த மகிழ்ச்சி பொங்குகிற பாஸ்கா காலத்தில் கடவுளை ஊருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்கி நமக்கு அருள் புரிவாராக. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியின் துணையோடு இறை வார்த்தையின் வழியில் எம்மை வழி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்களின் நலனே எம் இறைவா, பிறரால் ஒதுக்கப்பட்டு வாழும் ஒவ்வொருவரும் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற உம் வார்த்தையை உணர்ந்து எல்லா சூழலிலும் நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு வாழ வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் ஊற்றே இறைவா, பாவத்தால் தூய வாழ்வை இழந்து வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்கள் தூய ஆவியால் உள்ளத்திலும் உடலிலும் தூய்மையை கடைபிடிக்கவும் இறையருளை பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, அன்பின்றி ஆதரவின்றி தவித்து முதியோர் இல்லங்களில் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் அளவற்ற அன்பை நிறைவாக பிறர் வழியாக தந்தரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றுரைத்த எம் இறைவா, உம் திராட்சை தோட்டத்தில் பணியாற்ற ஆர்வமுள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆசிர்வதியும். அவர்கள் உலக போக்கிற்கு அடிமையாகாமல் தாராள மனதோடு உம் குரலுக்கு பதிலளித்து உம் பணிக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சி
ஆவியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று மக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட நிர்வாகி பேரரு திருமோச்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன் என் நிலை மாறினே. கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, குருசுமலை தாயே. இயேசுவில் இனியவர்களே, குருசுமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குருசுமலை மாதா அருள் தலத்திலே ஆண்டு பெருவிழா இந்த மாதத்தினுடைய இறுதி 3 நாட்கள் 29, 30, 31 ஆகிய நாட்கள் நடைபெற இருக்கிறது. 29/5/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கொடியேற்றமும், 30/5/2026 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலியும், 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு குணமளிக்கிற நற்கருணை ஆராதனை, அதைத் தொடர்ந்து பெருவிழா திருப்பலி முடிந்து கொடியிறக்கமும் நடைபெற இருக்கிறது. எனவே அன்பு மக்கள், உங்களுடைய செய்தியை அனைவருக்கும் அறிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருசுமலை மாதாவினுடைய அருள்தல ஆண்டு பெருவிழா நல்ல முறையில் நடைபெறவும் அதற்கான ஏற்பாடுகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் சிறப்பாக செபியுங்கள். 3 நாட்களும் நடைபெறுகிற அசன உணவிலே பங்கெடுக்க விரும்புகிறவர்கள், அந்த செலவினங்களில் பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் அது கூர்ந்து உங்களுடைய தன்னார்வத்தை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனியவர்கள், இந்த நாளிலே அன்னையினுடைய பிள்ளைகளுக்கு உணவளிக்க ஒரு குடும்பத்தார் பெயரை சொல்ல விரும்பாத குடும்பத்தார் முன் வந்திருக்கிறார்கள். வெகு தொலைவிலிருந்து பயணித்து வந்து அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். எனவே குடும்பத்தாருக்கு கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் செய்கிற பணிகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிற்கு தலை வணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. சதா சகா
வந்த